இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வாரின் 87வது பிறந்த நாளையொட்டி நாகை புதுச்சேரியில் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. நம்மாழ்வாரின் வழிகாட்டுதலின்படி மக்களுக்கு நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்வோம் என உழவர்கள் உறுதிமொழி ஏற்பு. இருட்டில் தவித்த விவசாயிகளுக்கு வெளிச்சம் கொடுத்த பாரம்பரிய விளக்கே நம்மாழ்வார் என புகழாரம். நம்மை வாழ்விக்க வந்த நம்மாழ்வார் இருட்டில் தவிக்கும் விவசாயிக்கு வெளிச்சம் கொடுத்த பாரம்பரிய விளக்கு. நஞ்சை உணவாக்கிய பசுமை புரட்சி நலத்தை அழித்து நாட்டை கெடுத்த போது கேரள வாடல் நோயால் தொடர்ந்து வெள்ளை ஈ தாக்குதலால் தென்னை விவசாயம் கடுமையாக பாதிப்பு. தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வலியுறுத்தல். ஒருபுறம் கேரளா வாடல் நோய், மறுபுறம் வெள்ளையை தாக்குதல். உற்பத்தி 50% குறைஞ்சு போச்சு. இந்த கேரளா வாடல் நோய்க்கு 6 வருஷமா மருந்து கண்டுபிடிக்கலையே. 15 கோடி 20 கோடின்னு மத்திய அரசு கிட்ட மாநில அரசு தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி நிறுவனங்களும் காசை வாங்கிட்டே இருக்க, சாப்பிட்டு இருக்க, தூங்கிட்டே இருக்கிறான். இதுக்கு எந்த ஒரு மருந்துமே கண்டுபிடிக்கல. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மஞ்சள் நோய் பாதிப்பால் பயிறு, உளுந்து பயிர்களில் மகசூல் இழப்பு. அறுவடை செய்தால் கிடைக்கும் தொகை ஆள் கூலிக்கே போதாது என்பதால் கால்நடைகளை மேயவிடும் விவசாயிகள். அறுவடையும் பாதிச்சிருச்சு. உளுந்து பயிரும் இப்போ மஞ்சள் நோய் ரொம்ப மோசமாக எங்களுக்கு தாக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மாடுகளை கொண்டு இது கட்டி இந்த மாதிரி மேய்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. கை கட்டினது வாய் கட்டல. இது மாதிரி போயிட்டு இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தலையில் துணி முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. அரசாங்கம் இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு நிவாரணமும் இன்சூரன்ஸும் வழங்கணும். நெல்லை அருகே பொட்டல் கிராமத்தில் பழமை மாறாமல் ஏர்பூட்டி உழவு செய்யும் உழவர்கள். நாட்டின மாட்டின் கால் பட்டால் மண் வளமாகி மகசூல் அதிகரிப்பதாக உழவர்கள் மகிழ்ச்சி. இந்த மாடு வச்சு அடித்தா தான் மவுசு வருதுன்னு வயக்காட்டில் எல்லாரும் ஏர் மாட்டை தான் கூப்பிடுதாங்க. இந்த 10 ஜோடிக்கும் லீவ் இல்லாமல் தான் கூப்பிடுதாங்க. மாடு மிதிச்சாலே போதும், வயக்காட்டில் அந்த மாடு மிதிச்சாலே போதும்னு கூப்பிடுதாங்க நிறைய பாட்டி. இப்போ செலவு பொறுத்த வரைக்கும் எது கம்மி? இது கம்மியா இல்லை டிராக்டர் வச்சு பண்ணுறது? இல்லை, ஏர் மாடு தான் கம்மி. ஜெயங்கொண்டம் அருகே வளைகாய்ப்பு விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு தர்பூசணி பழம் அன்பளிப்பு. விவசாயிகளை பாதுகாக்கவும் தர்பூசணி பற்றிய தவறான அச்சத்தை போக்கவும் பெற்றோரின் முன்னெடுப்பிற்கு பாராட்டு. இப்போ விவசாயிகள் இந்த தர்பூசணியில் ரசாயனம் கலக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பாதிக்கப்பட்டதுனால அப்பாவோட ஆலோசனைப்படி வர்ற எல்லாருக்கும் நம்ம ஏன் தர்பூசணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் அந்தந்த நேரத்துக்கு என்ன விவசாய பொருள் விளைபொருள் நிலையுதோ அதை ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக எல்லாருக்கும் கொடுத்து விவசாயிகளை மகிழ்விச்சா நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். வளைகாப்பு நடத்துகிறவங்க, கல்யாணம் நடத்துகிறவங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க இந்த தர்பூசணி தானே இல்லை, அந்த நேரத்தில் எது விற்கலையோ மரவள்ளி கிழங்கு கொடுக்கலாம், நிலக்கடலை கொடுக்கலாம், தேங்காயை கொடுக்கலாம், என்னெல்லாம் விளையுதோ அதை ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும். சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் சாலையோர புளிய மரங்கள் அழிக்கப்படுவதன் எதிரொலி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளைச்சல் சரிந்து 1 கிலோ புளி 150 ரூபாயாக உயர்வு. புளிய மரத்தோட பயன்கள் பற்றி விழிப்புணர்வு இல்லை இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கும் இந்த புளி மரம் வச்சிருக்கிறவங்களுக்கும். இது இந்த புளிய மரத்து அழியும் தருவாயில் உள்ளது. இந்த புளிய மரத்தை காக்கிறதுக்கு இந்த தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புளி தங்கு தடையெல்லாம் கிடைக்கணும்னா இப்போந்தே புளிய மரம் வச்சாதான் அது கிடைக்கிறதுக்கு 10 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் ஆகுது. இது மரம் மகசூல் கொடுக்கறதுக்கு புளிய மரம் நட்டு வளர்க்குறதுக்கு விழிப்புணர்வு இல்லை எங்கள் மாவட்டத்தில். விழிப்புணர்வு இருந்தால் தான் இந்த புளியோட அந்த டிமாண்டு தெரிஞ்சால் தான் மக்கள் இப்போந்தே அதை சரி பண்ணுவாங்க. காலங்களில் புளியின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்ப்பு.
செம்மரம் சந்தன மரம் வளர்த்தால் கோடிகள் கொட்டும் என்று கூறுவது தவறான பரப்புரை. விவசாயிகள் ஏமாற வேண்டாம் என தமிழ்நிலம் தமிழ் பண்ணை உணவு காட்டின் இறையழகன் அறிவுறுத்தல். பெரிய அளவில் ஒரு பெரிய பரப்புரையே நடக்குது. செம்மரம், சந்தனம் இது மாதிரி விலை உயர்ந்த மரங்களை நட்டோம்னா நம்ம கோடிகளில் கொட்டுன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அது ஒரு ஏமாற்று வேலைன்னே சொல்லலாம். ஏன்னா மரங்கள் எல்லா மரங்களும் எல்லா மண்ணிலையும் வந்துடாது. செம்மரத்தை எடுத்து போய் நஞ்சை நிலத்திலேயோ ஏரியின் கீழே இருக்கிற ரொம்ப ஈரப்பதம் உள்ள நிலத்தில் நட்டோம்னா வரவே வராது. வந்தாலும் அது அந்த தரத்தோட இருக்காது. இதனால இவங்க கோடிகள் கொட்டும்ன்றத நம்பி ஏமாற. கல் விடுதலையை பிரகடனப்படுத்தி மாவட்டம் தோறும் மாநாடு நடத்தும் படை தொழிலாளர்கள். தமிழ்நாட்டில் உள்ள இந்த கல் மீதான தடை எங்களை ஒன்றும் செய்யாது, எங்களை கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் கல் விடுதலை அடைந்து விட்டோம், கல்லை நாங்கள் இறக்குவோம், பருகுவோம், விற்பனை செய்வோம் என்று பேரறிவிப்பு செய்து அதை நடத்தி முடித்திருக்கிறோம். அதேபோல் மற்ற மாவட்டங்களில் உள்ள பணியேறிகளும் கல் எமது உணவு, கல் எமது உணவு உரிமை என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்களும் மாநாடுகள் நடத்த வேண்டும். வரும் 13ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் சோராம்பட்டு கிராமத்தில் நடக்கும் கல் விடுதலை மாநாட்டிற்கு அழைப்பு. சோழவந்தான் அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையம் செயல்படாததால் பரிதவிக்கும் விவசாயிகள். நெல் மணிகளை கொட்டி வைத்து 15 நாட்களுக்கு மேலாக காத்திருக்கும் விவசாயிகள். மழையில் நனைந்து முளைத்ததால் கவலை. இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன பண்ணு தெரியல. ஏக்கருக்கு 40,000 ரூபா நாங்கள் செலவழிச்சிருக்கோம். செலவழித்து எங்களுக்கு புண்ணியம் இல்லை. இன்னைக்கு கூட 5 நாள் ஆச்சு கருத்து நெல் களத்தில் கொண்டு வந்து போட்டு இன்னும் 200 ஏக்கர் அறுக்காமல் வர கிடக்கு. கருத்துக்கு பூராமே நனைஞ்சு போய் கிடக்கு. இங்கே ஈரத்தில் நெல் பூராமே நனைஞ்சு போச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுக்காக கவர்மெண்ட் எங்களுக்கு இது பண்ணணும். கிருஷ்ணகிரி அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் அட்டகாசம். தொண்டக்குப்பனூர் பகுதியில் வெள்ளரி, சுரக்காய் மற்றும் வாழை மரங்கள் சேதமானதால் விவசாயிகள் கவலை. ஐந்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். எடமச்சியில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சீரழிக்க புதிய கல்குவாரிக்கு அனுமதி வழங்குவதா என சரமாரி கேள்வி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளைநிலங்களை காப்பாற்றுவதற்கு தான் அரசாங்கம், வாழ்றதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் அரசாங்கம். ஆனா யாரோ ஒரு தனிநபர் கொள்ளையிடுவதற்கும் கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கும் குவாரிகளையும் அனுமதிக்க கூடாது என்கின்ற உச்சநீதிமன்ற தடைக்கு முரணாகவும் இன்றைக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு உடனடியாக அனுமதி கொடுத்த அந்த கல்குவாரியை தடை செய்யணும். கடந்த ஜனவரியில் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் கேட்டு மயிலாடுதுறை விவசாயிகள் சாலை மறியல். விவசாயிகள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. சம்பா பயிர் 2025 அழிஞ்சது 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கல, அழிஞ்சு பணத்துக்கு தான் கேட்கிறோம். அந்த அழிஞ்சு பணத்துக்கு கொடுக்க முடியல. அப்புறம் எதுக்கு அரசாங்கம் எதுக்கு இருக்கு? விவசாயி உலக நாட்டுக்கு சோறு போடுற விவசாயிக்கு இந்த பிரச்சனைங்கும் போது கேட்காத அரசு எதுக்கு? அரசு பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட நெல், மிளகாய் பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தல். ராமநாதபுரத்தில் ரயில் மறியலில் ஈடுபட பேரணியாக சென்ற விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது. தொடர்ந்து பெய்த அதீத கனமழை மற்றும் பல்வேறு நோய் தாக்குதலால ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 14,500 ஹெக்டேர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய் அடியோடு அழிந்து விட்டது. மிளகாய்க்கு நிவாரணமாக ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 தரணும்.
தென்னை மரங்களின் வளர்ச்சியை தடுத்து விளைச்சலை குறைக்கும் வெள்ளை ஈக்களை அழிப்பது எப்படி? தஞ்சாவூர் தோட்டக்கலைத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு செயல்முறை விளக்கம். ஒட்டுண்ணி இருக்கு, இதை வாங்கி இந்த மாதிரி மட்டைக்கு அடியில் பின்பற்றா போதும். இதுக்கு சாப்பாடே வந்து உணவே வந்து அந்த வெள்ளை ஈ தான். தென்னங்கீற்றுகளின் அடிப்பரப்பில் வேப்ப எண்ணெய் கலந்த தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டும் என அறிவுறுத்தல்.